அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழக கர்நாடக எல்லையான காரைக்காடு சோதனைச் சாவடியில் காவலர் மீது கடப்பாறையால் தாக்குதல் நடந்திருக்கிறது. காரைக்காடு சோதனைச் சாவடி அருகே தமிழக காவலர் மீது உத்தரப்பிரதேச சுற்றுலா பயணிகள் தாக்குதலில் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திரையில் உத்தரப்பிரதேச சுற்றுலா பயணிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழக காவலருக்கு ஆதரவாக சோதனைச் சாவடியில் பொதுமக்கள் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. காவலரை தாக்கிய உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களை காவல்துறையினர் கைது செய்து விசாரணையும் நடத்தி வருகிறார்கள். தமிழக கர்நாடக எல்லையான காரைக்காடு சோதனைச் சாவடியில் காவலர் மீது கடைப்பாறையால் தாக்குதல் நடந்தேறியிருக்கிறது. தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டு தற்போது அவர்களிடம் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பாலகிருஷ்ணன், என்ன பிரச்சனை? அதாவது தமிழக கர்நாடக எல்லையான அடிப்பாலாரிங்கிற பகுதியில் காரைக்காடு சோதனை சாவடி செயல்பட்டு வருது. இங்க காவலர்கள் மற்றும் மதுவிலக்கு பிரிவு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில இன்று காலை உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து கர்நாடக மாநிலத்தில் உள்ள மாதேஸ்வரன் மலை கோவிலுக்காக செல்வதற்கு அங்க வந்திருக்காங்க. அப்போது வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்ட போலீசார் அதற்கான, அதாவது கர்நாடக மாநிலத்துக்குள்ள செல்றதுக்கான பர்மிட் கேட்டிருக்காங்க. அந்த பர்மிட் கேட்டதுல அவங்ககிட்ட பர்மிட் இல்லாம எங்களை உள்ள அனுமதிக்கணும்னு சொன்னதா சொல்லப்படுது. இதனால போலீசாருக்கும் அந்த சுற்றுலா பயணிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இந்த வாக்குவாதத்தின் உச்சமா அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து வந்த சுற்றுலா பயணிகள் கடப்பாறை கொண்டு காவலர்களை தாக்குறதுக்கு முற்பட்டிருக்காங்க. இப்ப இதுல போலீசார் கூச்சலிட்டு இருக்காங்க. அந்த மக்கள், அந்த சுற்றுலா பயணிகள் சேர்ந்து சத்தம் போட்டதுனால அருகாமையில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் காவலர்களுக்கு ஆதரவா அந்த பகுதிக்கு அவர்களை, அதாவது சுற்றுலா பயணிகளை தடுத்து நிறுத்திருக்காங்க. இருந்தாலும் அந்த சுற்றுலா பயணிகள் போலீசார தாக்குதலையே குறியா இருந்திருக்காங்க. அதன் பிறகு பகுதி மக்களும் சேர்ந்து தடி எடுத்து அவங்களை அடிச்சு அவங்களை அப்புறப்படுத்தியிருக்காங்க. அதன் பிறகு இந்த தகவல் தெரிஞ்சு கொளத்தூர் காவல்துறையினரும் பெருமளவுல அந்த வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சுற்றுலா பயணிகளை காவல் நிலையம் அழைத்துட்டு போய் இப்ப விசாரிச்சுட்டு வராங்க. இந்த சம்பவம் பர்மிட் கேட்டதுனாலதான் நடந்துச்சா இல்ல வேற ஏதும் காரணமா என்பது குறித்தும் இப்ப போலீசார் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இது தொடர்பா இப்ப மேட்டூர் காவல்துறை கண்காணிப்பாளர் ஆரோக்கியராஜ் அவர்களும் இப்ப காவல் நிலையம் சென்று அந்த சுற்றுலா பயணிகிட்ட விசாரணை மேற்கொண்டு வராங்க. ராதா, ஒரு பக்கம் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது அனுமதி கிடைக்காததால் ஏற்பட்ட தாக்குதலா அல்லது பிற காரணங்களால் ஏற்பட்ட தாக்குதலா என்பது குறித்தும் விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தாக்குதலில் எத்தனை பேர் ஈடுபட்டார்கள்? தற்பொழுது எத்தனை சுற்றுலா பயணிகள், உத்தரப்பிரதேச சுற்றுலா பயணிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்? அந்த பேருந்து அந்த இடத்திலேயே நிற்கிறதா இல்ல உத்தரப்பிரதேசத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டதா? அதிலிருந்த சுற்றுலா பயணிகள் எல்லாம் இப்பொழுது எங்கே? ராதா, இப்ப அந்த பேருந்து காரைக்காடு சோதனை சாவடியில நிறுத்தி சோதனையிட்ட நிலையில இப்ப இந்த வன்முறை சம்பவங்கள் நடந்திருக்கு. இதனால பேருந்து காரைக்காடு சோதனை சாவடி அருகேயே நிறுத்தப்பட்டு அந்த பயணிகளுக்கும் பாதுகாப்பு சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சம்பவங்கள், வன்முறை சம்பவங்களை சுமார் ஒரு 10க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் ஈடுபட்டதுனால அவர்களை மட்டும் கூட்டிட்டு போய் இப்ப விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அந்த பகுதியில பதற்றமான சூழ்நிலை நிலவிட்டு இருக்கிறதுனால இப்ப காவல்துறையினரும் பெருமளவு அங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. இப்ப இந்த சுற்றுலா, அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து இவர்கள் தமிழ்நாடு, அதாவது இந்தியா பூரா சுற்றுப்பயணம் மேற்கொள்வதாக அந்த வகையில இப்ப இன்றைக்கு தமிழ்நாடு முடிச்சிட்டு கர்நாடகா மாநிலத்துல முக்கியமான சுற்றுலா தலங்கள், கோவில்களுக்கு செல்றதுக்காக வந்திருக்காங்க. இதுல சுமார் ஒரு 45க்கும் மேற்பட்டவர்கள் வந்ததா காவல்துறை தரப்புல சொல்லப்படுது. இப்ப இந்த சம்பவங்களில் ஈடுபட்டவர்களை தவிர மீது பேர் அனைவருக்கும் பாதுகாப்பான சூழலும் அங்க உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப இருந்த போதிலும் அங்க பாதுகாப்பு பணியில காவல்துறையினர் பெருமளவு அங்க ஈடுபட்டு வராங்க. ராதா, இப்ப தாக்கப்பட்டவர் காவலர், தமிழக காவலர் தாக்கப்பட்டிருக்கிறார் அல்லவா? அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறாரா? அவருடைய உடல்நிலை குறித்து சொல்லுங்க பாலகிருஷ்ணன். அதாவது இப்ப தாக்குதலுக்கு ஆளான காவலர்கள் இப்ப காவல் நிலையம் தான் போயிருக்காங்க. இப்ப காவல் நிலையத்துல இப்ப காவல் துணை கண்காணிப்பாளர் தலைமையிலான விசாரணை நடந்துட்டு இருக்கு. அந்த விசாரணையின் முடிந்த பிறகு அவர்களுக்கு மருத்துவமனைக்கு போறதா இல்ல அந்த அளவுக்கான பாதிப்புகள் எதுவும் இருக்கா என்னங்கிறது சொல்லி உயர் அதிகாரிகளின் ஆலோசனைப்படியே அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க. தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. மேலும் விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம் பாலகிருஷ்ணன்.